ஹலோ அண்ட் வெல்கம் டு ட்ரேட் ரிச் அகாடமி. ஸோ லைவ் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணுவீங்கன்றத நான் உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனோட பண்ணி காட்டுறேன். ப்ளஸ் இதில் என்னென்ன மிஸ்டேக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட் அ டைம் வந்து 3-4 கரன்சியை வச்சுட்டு மொத்தமாக அனலைஸ் பண்ணுறது. ஒன்று இல்லை 2 கரன்சி வச்சுக்கலாம். கோரிலேஷன் பார்த்து எஸ்எம்டி படி ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து 2 கரன்சி பார்க்கலாம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு 2 கரன்சி கோரிலேஷனில் பாசிட்டிவ் கோரிலேஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2ஆக பார்க்குறது ஓகே. பட்டு 4 கரன்சியை பார்த்துட்டு 4 தில்லையும் வந்து அட் அ டைமில் ட்ரேட் போடுறதுன்றது ஒரு பெரிய மிஸ்டேக். இது வந்து ஒரு லைவ் ட்ரேடிங்கில் பண்ணுற பெரிய மிஸ்டேக். அதை நீங்கள் பண்ணக்கூடாது. அண்டு செகண்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய லாட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, அது 1 lakh அக்கௌண்ட்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் பெரிய லாட் போடுறது பிரச்சனை இல்லை. 5 to 10 லாட்ஸ் வந்து ஓகே தான். பட் அட் அ டைமில் 4 கரன்சி 5 கரன்சி 10 கரன்சிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அட் அ டைமில் 10 கரன்சிலாம் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் லாட்ஸில் ட்ரேட் பண்ணும்போது, பெரிய லாட்ஸில் ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது ரிவர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு பெரிய லாஸஸாக வரும். ஓகேங்களா? ஸோ 1 இல்லை 2 கரன்சி எடுத்துக்கோங்க. 1 lakh அக்கௌண்ட்டாக இருந்தால் 5 to 10 லாட்ஸ் வந்து ஓகே தான். இது வந்து 1 lakh அக்கௌண்ட்டுக்கு. நீங்கள் வந்து இதே $5,000 $10,000 அக்கௌண்ட்னா நீங்கள் 0.1 0.5 தான். ஓகே, பெரிய பெரிய லாட்ஸ் வந்து போட்டு இது பண்ணுறது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்படியே இருந்தாலும் 1 இல்லை 2 கரன்சியில் போட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோடு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். தேர்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய லாட்ஸ் போடுறீங்க, ஓகே, சரி, பிரச்சனை இல்லை. பட் டிபி வரைக்குமாவது நீங்கள் ட்ரேடை விடணும். நீங்கள் வந்து 20 லாட்டு போட்டு $200 வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமிஷன்லேயே போயிடும். கரெக்டுங்களா? உங்களுக்கு கமிஷன்லேயே வந்து ஒரு $80 $100 போயிடும். ஸோ அப்போ ட்ரேட் பண்ணுறதே வேஸ்ட் ஆகிடும்ல. ஸோ பெரிய லாட்ஸ் நீங்கள் போட்டாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லா, இப்போ ஒரு 20 லாட்ஸ்லாம் நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு $1,000 வரைக்குமாவது நீங்கள் விடணும். $1,000 ப்ராஃபிட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் வந்து 20 லாட்ஸ் எல்லாம் போடணும். மினிமம் $1,000 பண்ணணும். அப்படி $200 பண்ணுற மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த இதுவே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த மிஸ்டேக்லே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சப்போஸ் நீங்கள் அதிக லாட்ஸ் போட்டு ட்ரேட் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் ஓடிட்டுருக்க டைமில் நீங்கள் பொசிஷனை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 5 லாட் இருக்கிற இடத்துல நீங்கள் 4 லாட்டை வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஆல்ரெடி ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்க. இப்போது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் 5 லாட்டில் 4 லாட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு உங்களோட எஸ்எல்ல பிரேக் ஈவன், அதாவது ஓப்பன் ப்ரைஸில் செட் பண்ணிடணும். அப்போ என்ன ஆகும்னா, மார்க்கெட் வந்து நம்ம ஃபேவரபிள் டைரெக்ஷனில் கீழே போச்சுன்னா பிரச்சனை இல்லை. ரிவர்ஸில் வந்தால் அடித்தாலும் நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட்டபிளில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் திரும்ப எஸ்எல் அடித்தாலும் அது ஓப்பன் ப்ரைஸில் நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி 4 லாட்டை வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மூவ். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பெரிய லாட் போடுறவங்க இந்தமாரி உங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னொரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில் சடனாக ஏதோ ஒரு ஃபால் ஆகுதோ இல்லை ஒரு பை ஆகுதோ செல் ஆகுதோ, அப்போது கண்ணை மூடிட்டு செல்லை போட்டுறது. ஓகேங்களா? அந்த மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், மார்க்கெட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகும். ஆப்போசிட்டாக போய் உங்களை நல்லா லாஸ் பண்ணி விட்டு நீங்கள் ஆல்ரெடி எடுத்த ப்ராஃபிட்டையும் லாஸ் பண்ண வச்சிடும். கையில் இருந்ததும் போச்சா போயிடும். அதே மாதிரி தான் நடக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, சைக்காலஜியாக நீங்கள் அந்த டைம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஆனால் நீங்கள் வரமாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? ஆஹா, இப்போ விட்ட $400 திரும்ப எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே ட்ரேடை போடுறது. கண்ணை மூட்டு போடுவீங்களா? அப்போ என்ன ஆகும்? என்ன ஆகும் சொல்லுங்கள்? லாஸ் ஆகும். இருக்கிறது மொத்தமும் லாஸில் போகும். பார்த்தீங்கன்னா ஒரு $400 விட்ட இடத்துல -$1,000 -$1,200 வந்து உங்களுக்கு லாஸில் போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் எடுத்ததும் உங்களோட ஓவர் ட்ரேடிங்கால் நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க. கரெக்டுங்களா? ஓகே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ திரும்ப எடுத்துகிட்டு வந்து உங்களோட 1 lakh அக்கௌண்ட்டை 1,09,00,000 இல்லை 920 வந்து வச்சிடுறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? நமக்கு தான் ரவுண்ட் நம்பர்ஸ் பிடிக்குமே ரொம்ப.
கரெக்டுங்களா? ரொம்ப ரவுண்ட் நம்பர்ஸ் பிடிக்கும் தானே? அதனால் ஒரு $80 எடுத்தால் போதும்னு சொல்லி ஒரு ட்ரேட் எடுப்பீங்க. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் மூவ் ஆகி இருக்கிறதையும் லாஸ் பண்ணி விட்ரும். புரியுதுங்களா? ஸோ ப்ராப்பர் செட்டப் வர்ற வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் அண்டு சைக்காலஜி தான் இதில் மெயின். சைக்காலஜி உங்களுக்கு சொதப்புச்சுன்னா ஓவர் ட்ரேட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டு காலி ஆகிடும். ஓகே, ஸ்ட்ராட்டஜி செகண்டரி தான். சைக்காலஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? நியூஸ் டைம் வந்து பார்க்காமலே ட்ரேட் எடுக்கிறது. மெயினாக நம்ம இந்த எக்கனாமிக் கேலண்டர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி வெப்சைட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து மை எஃப்எக்ஸ் புக் யூஸ் பண்ணலாம். அதை பார்த்து நியூஸ் எந்த டைம் இருக்குது, எந்த ஹை இம்பேக்ட் நியூஸ்ன்னு பார்க்காமலே கண்ணை மூடிட்டு நம்ம ட்ரேடில் இறங்கினோன்னா கல்லடி தான் வாங்குவோம். ஓகே, ஸோ அந்த மிஸ்டேக்கையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹை இம்பேக்ட் நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ட்ரி கிடச்சதுன்னா ட்ரேட் எடுக்கலாம். பட் முன்னாடி எடுக்கிறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த வீடியோவில் லைவ் ட்ரேட் பண்ணும்போது உங்களோட மிஸ்டேக்ஸ் அண்ட் சைக்காலஜி அஃபெக்ட் பண்ணால் உங்களுக்கு எப்படி ட்ரேட் ஆகும், ட்ரேட் பண்ணுவீங்க, எப்படி அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க, எப்படி ப்ராஃபிட் பண்ணுவீங்க, எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட் மாரி பண்ணி காமிச்சிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.